अल्हम्दुलिल्लाहिल मुवफ़्फ़िक़िल मुईन वस्सलातु वस्सलामु अला सय्यिदिना मुहम्मदिन सादिक़िल अमीन व अला आलिहि व सहबिहि अजमईन व मन तबिअहुम बि इहसानिन इला यौमिद्दीन अम्मा बअद फ़क़द क़ाल अल्लाहु तआला फ़ी महकमि तंज़ीलिहि व फ़ुरक़ानिहिल मजीद फ़अऊज़ु बिल्लाहि मिनश शैतानिर रजीम बिस्मिल्लाहिर रहमानिर रहीम ऐनमा तकूनु युद्रिकुमुल मौत वलौ कुन्तुम फ़ी बुरूजिन मुशय्यदा क़ाल नबियुना मुहम्मदुन सल्लल्लाहु अलैहि वसल्लम इक़रअू सूरतल बक़रा फ़इन्न अख़्ज़हा बरकतुन व तर्कहा हसरतुन वला तस्ततिउहा अल बतलतु औ कमा क़ाल नबिय्यु सल्लल्लाहु अलैहि वसल्लम सदक़ल्लाहु मौलानल अज़ीम व सदक़ रसूलुहुन नबियुल करीम व नहनु अला ज़ालिका मिनश शाहिदीन व शाकिरीन वल्हम्दुलिल्लाहि रब्बिल आलमीन। அளவற்ற அருளும் நிகரற்ற அன்பும் இலங்கி திகழ்கிற எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் திருநாமம் உச்சரித்து என் உரையை துவக்கம் செய்கிறேன். உலகில் உண்டாகும் சர்வ புகழும் அல்லாஹ் ஒருவனையே சேரட்டுமாக. அவனது சாந்தியும் சமாதானமும் கருணையும் ஈடேற்றமும் அகிலத்தின் அருட்கொடையாய் வந்துதித்த அண்ணல் எம்பெருமான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீதும் அன்னாரின் வழி நடந்த உத்தம சத்திய சுஹாபாக்கள் தாபிஈன்கள் தபவு தாபிஈன்கள் நாதாக்கள் நல்லவர்கள் அவுலியாக்கள் இமாம்கள் குறிப்பாக சிறப்பான இச்சபையில் ஒன்று சேர்ந்திருக்கக்கூடிய நம் அனைவர் மீதும் அனைவர் குடும்பத்தார் மீதும் என்றென்றும் நிறைவாக நிலவட்டுமாக. ஆமீன். அன்பிற்கும் இறைநேசத்திற்கும் தகுதியான சகோதரர்களே, ஜமாத்தார்களே, அல்லாஹ்வின் பேருபகாரத்தால் மீண்டும் ஒரு முறை அவனது இல்லத்தில் அமர்ந்து பல நல்ல விஷயங்களை பேசவும் கேட்கவும் வாய்ப்பளித்திருக்கிறான். பேசுகின்ற கேட்கின்ற விஷயங்களின் பிரகாரம் நமது வாழ்க்கையை அமைத்து கொள்ள வேண்டும் என்பதை ஆரம்ப உபதேசமாக எனக்கும் உங்களுக்கும் கூறி இந்த வார ஜுமாவிலே துர்மரணங்கள் குறித்த சில தகவல்களை தெரிந்து கொள்ளவிருக்கிறோம். நேற்றைய தினம் குஜராத் அகமதாபாத்திலிருந்து லண்டன் நோக்கி பயணத்தை துவங்கிய ஏர் இந்தியா விமானம் கிளம்பிய சில நிமிடங்களிலேயே விபத்துக்குள்ளாகி அதில் பயணித்த 241 பேரும் அது எந்த விடுதியில் விழுந்ததோ அந்த கல்லூரி விடுதியில் இருந்த மாணவர்கள் சுமார் 30 முதல் 50 பேர் வரை இறந்திருக்கிறார்கள், காணாமல் போயிருக்கிறார்கள். துர்மரணங்கள் என்பது மனிதனால் ஏற்றுக்கொள்ள முடியாத ரொம்பவும் துக்கத்தை தரக்கூடிய அதிர்ச்சி செய்திகளில் ஒன்று. பொதுவாக பிறந்த எல்லோரும் இறக்க வேண்டும் என்ற விதியை நாம் ஏற்றுக்கொண்டிருந்தாலும் சிறுவயது மரணங்கள், விபத்து மரணங்கள், நெருப்பில் எரிந்து அல்லது தண்ணீரில் மூழ்கி திடீரென்று நடக்கிற இது போன்ற விபத்துகளை நாம் ஜீரணிப்பது ரொம்ப சிரமமான ஒன்றுதான். இறந்து போனவர்களுடைய குடும்பத்தினருக்கு அழகிய பொறுமையை அல்லாஹ் தர வேண்டும் என்று இந்த நேரத்தில் அவர்களுக்காக நாம் பிரார்த்திக்கிறோம். அதே நேரம் முஸ்லிம் உலகில் நடக்கிற எல்லா சம்பவங்களிலிருந்தும் படிப்பினை பெறுபவனாக இருக்க வேண்டும். ஷரீஅத் அது குறித்து என்ன வழிகாட்டுதலை தருகிறது என்பதை தெரிந்து கொள்பவனாக இருக்க வேண்டும். அந்த அடிப்படையில் இந்த கோர சம்பவத்திலிருந்து நமக்கு ஒரு 5 படிப்பினைகள் கிடைக்கின்றன. முதலாவது, நாம் எப்போதும் மரணத்திற்கு தயாராக இருக்க வேண்டும் என்கிற சிந்தனையை இது அதிகப்படுத்துகிறது. எப்போது வேண்டுமானாலும் மனிதனுக்கு மௌத் வரலாம். அது எந்த நோய் மூலமாக வேண்டுமானாலும் வரலாம், அல்லது இயற்கை பேரிடர் மூலமாக கூட வரலாம். நம்முடைய மௌத்தை அல்லாஹ் எப்படி வைத்திருக்கிறான் என்று நமக்கு தெரியாது, எப்போது வைத்திருக்கிறான் என்பதும் தெரியாது. இந்த சூழ்நிலையில் வாழக்கூடிய மனிதர்கள், அதிலும் குறிப்பாக ஷரீஅத்தை பின்பற்றுகிற முஸ்லிம்களாகிய நாம் என்ன நம்மை தயார் கொண்டவர்களாக இருக்க வேண்டும்.
பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் ஷரியத் பின்பற்றக்கூடாது என்று எதிரிகளை விட்ட தருணத்தில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பதிலடி கொடுக்கும் போது சொன்ன வார்த்தை, நீங்கள் எப்படி விரும்புகிறீர்களோ மௌத்தை விரும்புகிற தோழர்கள் என்னிடத்தில் இருக்கிறார்கள் என்று பெருமிதமாக சொன்னார்கள். அப்படி என்றால் சந்திப்பது நிலையில் நபி தோழர்களாக அவர்கள் இருந்திருக்கிறார்கள். நாம் மரணத்திற்கு தயாராக இருக்க வேண்டும். தயாராக இல்லை என்றால் மரணம் வராமலா போய்விடும்? அல்லது நாம் தான் வர முடியாது என்று மலக்குல் மௌத்திடம் சொல்லிவிட முடியுமா? மரணம் என்பது நிச்சயம். அது வந்துவிட்டால் தள்ளி போட முடியாது நிச்சயம். அப்படி என்றால் வேண்டும் என்பதன் பொருள் என்ன? அல்லாஹ் சந்தித்தால் பதில் சொல்லக்கூடிய அளவிற்கு நாம் நல்லவர்களாக, நமது உரிமைகள் கடமைகளை உணர்வுடன் வாழ்பவர்களாக நமது வாழ்க்கையை மாற்றிக்கொள்ள வேண்டும் என்பதுதான் அதன் அர்த்தம். சஹாபாக்கள் அப்படித்தான் வாழ்ந்திருக்கிறார்கள். திருக்குர்ஆனின் ஒரு வசனம் இப்படி சொல்கிறது, இரும்பு நீங்கள் ஒளியாலும் மரணம் உங்களை வந்து அடைந்தே தீரும். நீங்கள் மரணத்தை சென்று அடைவீர்கள் என்று இல்லை, நீங்கள் இருக்கிற இடம் தேடி மரணம் வந்தடைந்தே தீரும். மனிதனுடைய முடிவு பிந்தவும் செய்யாது என்று அல்லாஹ் திருக்குர்ஆனின் வேதத்திலே நமக்கு தெளிவாக கூறுகிறான். அறிந்திருக்காது என்று அல்லாஹ் சொல்கிறான். நாம் ஆசைப்படலாம், எனது மஹல்லாவிற்குள் இருக்கும் போது நான் மௌத்தாக வேண்டும், எனது வீட்டில் இருக்கும் பொழுது நான் மௌத்தாக வேண்டும், இருக்கும் பொழுது மௌத்தாக வேண்டும், சிலர் மதீனாவில் இருக்கும் போது மௌத்தாக வேண்டும் என்றெல்லாம் நாம் ஆசைப்படலாம். ஆனால் எந்த இடத்தில் மௌத்தாகுவோம் என்பதை எந்த நஃப்ஸும் அறிய திட்டவட்டமாக திருக்குர்ஆனிலே கூறுகிறான். எனவே மௌத்துக்கு நாம் தயார் இருக்க வேண்டும். அல்லாஹ் நான் அல்லாஹ் பெற்ற அடியானா நாம் ஆதரவு வைக்கும் விதமாக நமது செயல்பாடுகளை மாற்றிக்கொள்ள வேண்டும். இது முதல் படிப்பினை. இரண்டாவது படிப்பினை, விதியை ஏற்றுக்கொள்ளக்கூடிய பக்குவம் நமக்கு வர வேண்டும். இவ்வளவு பெரிய சம்பவம் வந்துவிட்டது, இது வேறு யாரோ ஒருத்தருக்கு நடந்திருக்கிறது, இதை நாம் ஜீரணிப்பது என்பது அவ்வளவு கடினமான ஒன்று அல்ல. 10ஓடு 11ஆக அங்கும் இங்குமாக நடக்கிற விபத்துகளில் இதையும் ஒன்றாக நாம் எடுத்துக்கொள்ளலாம். இது நம்முடைய குடும்பத்தில் நடந்தால் அதை எப்படி நம்மால் ஜீரணிக்க முடியும்? இந்த கோபத்தை நாம் மனதில் நினைத்து பார்க்காமல் எப்படி இதை பொருந்திக் கொள்ள முடியும்? ஆனால் இஸ்லாம் உலகில் நடக்கிற எல்லா காரியங்களும் அல்லாஹ்வின் நாட்டத்தால் நடக்கிறது. அல் கைரு வஷ்ஷர்ரு மின் மஷீஅத்தில்லாஹ். குரான் போதே களிமா கொடுத்து மன பொருளை சொல்லிக் கொடுக்கிற போது வருகிறது. அந்த ஒன்று அல் கைரு வஷ்ஷர்ரு மின் மஷீஅத்தில்லாஹ், அல்லாஹ்விடம் இருந்துதான் நலவும் வருகிறது, தீய செயல்பாடுகளும் உலகில் நடக்கிற எல்லா காரியங்களும் நடக்கிறது என்பதை நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும். ஏன் அப்படி அல்லாஹ் செய்கிறான், அதற்கான சூட்சமம் என்ன என்பதெல்லாம் பின்னால் உள்ள ஆராய்ச்சி. இந்த உலக அசையாததான் ஷரியத்தின் கொள்கை. திருக்குர்ஆன் சொல்லுகிறான், அசம்போது போது நபியே வீராக லை யுஸீபனா இல்லா மா கதபல்லாஹு லனா, அல்லாஹ் நம்மை வந்தடையாது, அல்லாஹ் விதித்ததுதான் நடக்கும். லில்லாஹ் நம்மிடம் கொண்டானோ அதுவும் உரியது. ஒமா ஆத்வா, எதை நமக்கு அல்லாஹ் கொடுக்கிறானோ உரியது. எந்த ஒன்றும் நமது சொந்த முயற்சியால் வந்ததில்லை. நமது முயற்சி அதை அல்லாஹ் கபூல் செய்ததா
கொடுக்கிறான், எடுப்பதாக இருந்தாலும் அப்படித்தான். இது முஸ்லிம்களுடைய அடிப்படைகளிலே ஒன்று. ஒரு பெண்மணி ஒரு கபருக்கு அருகாமையில் உட்கார்ந்து கதறி கதறி அழுது கொண்டிருந்தார். கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த பெண்மணி இடத்திலே இத்தகில்லாஹ வஸ்பிரி என்று சொன்னார்கள். அல்லாஹ்வை அஞ்சிக் கொள்ளம்மா, பொறுமையாக இரு, நடந்ததுதான், துன்பமான நிகழ்வு தான். அந்த பெண்மணியுடைய குடும்பத்தார் யாரோ மௌத்தாகி இருக்கிறார்கள், அடக்கம் செய்யப்பட்டு அந்த கபருக்கு அருகாமையில் உட்கார்ந்து அழுது கொண்டிருக்கிறார். பெருமானார் சொன்ன நேரத்தில் இந்த பெண்மணிக்கு பெருமானாரை தெரியவில்லை, இவர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்று தெரியவில்லை. இந்த துன்பம் உங்களுக்கு வந்திருந்தா தெரியும், போங்க பேசாமன்னு சொல்லிருச்சு. பொதுவா நமக்கு ஒரு சோதனை வந்தால் நாம் எந்த அளவிற்கு அதை நினைத்து வருந்துகிறோமோ அந்த நமக்கு சம்பந்தம் இல்லாதவர் வருத்தப்பட வேண்டும் என்று அவசியம் இல்லை. அந்த துன்பத்தை மற்றவர்களால் உணரவும் முடியாது. பல்வலி, வயிற்று வலி, இதுவெல்லாம் வந்தவனுக்குத்தான் தெரியும் என்று சொல்வார்கள். அதே போலத்தான் சோதனைகளும் வந்த அந்த குடும்பத்தில் எவ்வளவு படுகிறார்களோ அந்த அளவு கவலை வேற ஆள் பட முடியாது. அந்த ஆக்ரோஷத்தில் அந்த அம்மா இப்படி ஒரு வார்த்தையை சொல்லுது, இந்த துன்பம் உங்களுக்கு வந்திருந்தா தெரியும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மறுபேச்சு பேசவில்லை, அங்கிருந்து நகர்ந்து செல்கிறார்கள். இதை பார்த்துக்கிட்டு இருந்த சில தோழர்கள் போய் அந்த அம்மாட்ட சொன்னாங்க, அம்மா அவங்க தான் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அவங்கள்ட்ட இப்படி பேசிட்டீங்களே. உடனே அந்த அம்மா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வீட்டை தேடி போனாங்க, போய் சொன்னாங்க, தவறா பேசிட்டே எதுவும் நினைச்சுக்க வேணாம் நாயகமே, நான் பொறுமையா இருக்கிறேன், எனக்கு ஏற்பட்ட அந்த சோதனையிலிருந்து நான் பொருந்தி கொண்டேன் அப்படின்னு சொன்ன போது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இன்னம சபுரு இந்த சதுமத்தில் ஊலா, நிச்சயமாக என்பது அந்த சோதனையை நீங்கள் கேள்விப்பட்ட மாத்திரத்தில் மேற்கொள்வது. ஒரு சோதனை வந்தது, வந்த நேரத்திலே நீங்கள் அதை பொருந்தி கொள்ள வேண்டும், பொறுமையாக இருக்க வேண்டும். புலம்புவது, அடுத்தவர்களிடத்தில் சொல்லி தன்னுடைய வருத்தத்தை புலம்பி தள்ளுவது, அல்லது படைத்தவனையே சாடுவது, காலத்தை திட்டுவது, எனக்கு மட்டும்தான் இப்படி நடக்க வேண்டுமா என்ற வார்த்தைகளை சொல்லி விதியை நொந்து கொள்வது, இதுவெல்லாம் ஷரியத்திலே தடை செய்யப்பட்ட ஒன்று. சமீபத்தில் எனக்கு தெரிந்த ஒரு பெண்மணி, அவருடைய கணவர் இறந்து போகிறார். கணவர் இறந்து 2-3 நாள் கழிச்சு இந்த வாட்ஸ்அப்பில் ஒரு ஸ்டேட்டஸ் வைக்கிறாங்க. கணவர் இறந்துட்டாரு, அந்த சோகத்தில் அவங்க வாட்ஸ்அப்பில் ஒரு ஸ்டேட்டஸ், ஒரு பாட்டு வைக்கிறாங்க. அதில் என்னோட விதியை எழுதும்போது கடவுளை தூங்கிட்டியா அப்படின்னு கேட்குற மாதிரி ஒரு வாசகம் வருது. நம்முடைய கொள்கை பிரகாரம் இறைவனுக்கு தூக்கம் கிடையாது, அவன் நித்திய ஜீவன், தூக்கம் கிடையாது, விழிப்பு கிடையாது, ஓய்வு கிடையாது. இதெல்லாம் இல்லாமல் இருந்தால் தான் அவன் இறைவனாக இருக்க முடியும். அப்போ அந்த அம்மாட்ட கேட்டால் இப்படி எழுதியிருக்கிறீங்களே, இது தப்பு இல்லை, அது சும்மா அது ஒரு பாட்டுடைய வார்த்தை தான் அப்படின்னாங்க. அவங்களுக்கு அது புரியலை. அப்புறம் விளக்கமாக சொன்னோம், இது எந்த அளவிற்கு மோசமான பாதைக்கு நம்ம இழுத்து செல்லும். இறைவனுடைய தன்மை சந்தேகப்படுறோம், நமக்கு பெரிய சோதனை தான், இலக்கணம் தான். ஆனால் இறைவனுடைய குறைவிதமான வரிகளை பேசுவதோ அதை நாம் அனுபவிப்பதோ அது நிச்சயமாக ஷரியத்தில் தடை செய்யப்பட்ட ஒன்று. எனவே வந்த சோதனையை நாம் பொறுமையோடு ஏற்றுக்கொள்ள வேண்டும். இது 2வது படிப்பினை. 3வது இறந்த குடும்பத்தார்களுக்கு ஆறுதலாக இருப்பது. இப்போ அவங்க யாருன்னு தெரியாது, 26 முஸ்லிம்கள் இறந்து போயிருக்கிறாங்க அதுலன்னு சொல்றாங்க. அந்த 169 இந்தியர்களில் நமக்கு தெரிஞ்சவங்கள யாரும் இல்லை. இப்போ நாம் அவங்களுக்கு எப்படி ஆறுதல் சொல்றது அப்படின்னா, நம்ம மனசால அவங்களுக்கு துவா செய்யணும். இறந்து போனவங்க முஸ்லீமாக இருந்தால் மறு உலக வாழ்க்கைக்காக வேண்டியும் சேர்த்து துவா செய்யணும். முஸ்லீம் அல்லாதவர்களாக இருந்தால் அவருடைய குடும்பத்தாருக்கு ஆழ்ந்த இரங்கலை, அனுதாபங்களை, பரிதாபத்தை நாம் தெரிவித்துக் கொள்ளலாம். ஷரியத்திலே அனுமதி இருக்கிறது. இன்றைக்கு காலை தமிழ்நாடு ஜமாத் உலமா சபை சார்பாக இரங்கல் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் நாம் இரங்கல் அனுதாபம் தெரிவிப்பது ஷரியத்தில் அனுமதிக்கப்பட்ட ஒன்று. அவருடைய குடும்ப இறைவன் தர வேண்டும் என்று கேட்கலாம், அதில் எந்த தவறும் இல்லை. இதுல இடையில விஷயம் தெரிஞ்சுக்கணும், முஸ்லிம் அல்லாதவர்களிடத்தில் ஒரு பழக்கம் இருக்கிறது. யாராவது இறந்து விட்டால் RIP என்று எழுதுவார்கள், ரெஸ்ட் இன் பீஸ்.
அமைதியிலே அவர் அப்படின்னு அர்த்தம். இப்படி இஸ்லாமியர்கள் சொல்லலாமான்னா ஷரியத்தில் கூடாது. நம்ம இஸ்லாமிய சகோதரர்கள் சில பேர் விஷயம் தெரியாம எப்படி நினைச்சு வச்சிருக்கிறாங்கன்னா, இறந்தவர் முஸ்லிம் என்ற செய்தியை பார்த்தால் இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன் போட வேண்டும், இது ஓகே. இறந்தவர் முஸ்லிம் அல்லாதவர் என்றால் RIP என்று போடலாம், ரெஸ்ட் இன் பீஸ், அவர் அமைதியாக ஓய்வெடுக்கட்டும், இலைப்பாரட்டும் அப்படிங்கிறது அர்த்தம். இந்த கொண்ட இந்த RIP ரெஸ்ட் இன் பீஸ் அப்படிங்கிறத முஸ்லிம்கள் உபயோகப்படுத்தக்கூடாது. அவங்களுக்கும் இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன் சொல்லலாம், தவறு இல்லை. ஏன்னா மௌத்தானவர் முஸ்லிமோ முஸ்லிம் அல்லாதவரோ இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊனுக்கு என்ன அர்த்தம்? நிச்சயமாக நாம் அனைவரும் அல்லாஹ்விற்கே உரியவர்கள், அல்லாஹ்வின் பாலே மீண்டு செல்லக்கூடியவர்கள்னு அர்த்தம். அப்போ இறந்தவர் முஸ்லீமா இருந்தாலும் முஸ்லீம் அல்லாதவராக இருந்தாலும் இந்த வார்த்தையை சொல்றதுல எந்த பிரச்சனையும் இல்லை, அர்த்தத்தில் குழப்பம் இல்லை. ரெஸ்ட் இன் பீஸ்ன்னு சொல்லக்கூடாது. ஏன் சொல்லக்கூடாது என்றால், நம்முடைய ஷரியத் படி முஸ்லீம் அல்லாதவர்கள் கபருக்கு சென்று விட்டால் வேதனை அனுபவிப்பார்கள், இதுதான் நம்ம நிலைப்பாடு. அவங்கள நாம குறை சொல்லலை, அவங்கள நாம இழிவுபடுத்தலை, அவங்கள மட்டமாக நினைக்கல. கொள்கை என்னங்க, முஸ்லீமாக இருக்கிறவர் நல்ல முஸ்லீமாக வாழ்ந்தால் கபரில் அவர் சொர்க்கத்தினுடைய முன்மாதிரி வாழ்க்கை அவருக்கு காட்டப்படும். முஸ்லிம்களுக்கு பிடிக்க வாழ்ந்தவராக இருந்தால் ஆச்சா. இப்ப முஸ்லிம் அல்லாஹ் போது என்கிற பல தெய்வங்களை வழங்கி இருக்கலாம், அல்லது தெய்வங்களே இல்லை என்று கூட சொல்லி இருக்கலாம். மொத்த இஸ்லாமிய கொள்கைக்கு எதிராக வாழ்ந்திருக்கிறார். அவர் மன்னரை வாழ்க்கையில் அமைதியாக இருப்பாரா என்றால் அப்படி நம்முடைய ஷரியத் சொல்லலை. அவங்களுடைய மதத்திலையும் அப்படிதான். இப்ப அவங்க மதத்துல அவங்க சொர்க்கத்துக்கு போவாங்கன்னா அவங்க பார்வையில் நாமெல்லாம் நரகத்துக்கு போறவங்களா தானே இருக்கணும், அதுதானே கொள்கை, அப்படிதானே. இப்போ இஸ்லாம் அமைதியாக மாட்டார் என்கிற நிலைப்பாட்டில் இருக்கும்போது நாம் அவருக்கு அமைதியாக ஓய்வு பெறட்டும், இலைப்பாரட்டும் அப்படின்னு சொல்றது கூடாது. இது சின்ன மசாயில் தெரிஞ்சுக்கணும், ரைட். இப்போ இந்த மூன்றாவது படிப்பினை நம்ம எப்படி பேசிக்கிட்டு வரோம்? இறந்தாருக்கு ஆறுதல் சொல்வது, அவர்களுக்கு முடிந்த அளவிற்கு உதவி ஒத்தாசைகள் செய்வது, ஷரியத் இதை ரொம்ப வலியுறுத்தி சொல்கிறது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்துல ஒரு தோழர் வந்தார். வந்து சொன்னார், நாயகமே, என்னுடைய அருமை தாயார் மௌத்தாயிட்டாங்க. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த சஹாபா வந்தாங்க, இன்னா இலைஹி ராஜிஊன் சொன்னார்கள். அந்த செய்ய வேண்டிய இறுதி காரியங்களுக்கான செய்ய சொன்னார்கள். குளிப்பாட்டுவது, தொலை வைப்பது, அவர்களை தஃபன் செய்வது. அதற்கு பிறகு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த பெண்மணிக்காக துஆ செய்தார்கள். இறுதியாக அந்த சஹாபி இடத்துல சொன்னார்கள், எப்பா, நீ இதுவரைக்கும் பெரும்பாவங்கள் ஏதாவது செய்த பழக்கம் இருந்தவனாக இருந்தா இப்பயாவது விட்டுருங்க, இனிமேல் பெரும்பாவங்கள் எதுவும் செய்யாதீங்க. ஏன்னா இது நாள் வரைக்கும் நீங்க பெரும்பாவங்கள் செய்திருந்தாலும் அல்லாஹ் உங்களை தண்டிக்க நினைத்தால் தண்டிக்காமல் வைத்திருந்தான். தாயார் இருந்த பரக்கத்து அல்லாஹ் என்ன பண்ணல, ஒன்னும் தண்டிக்கல. ஏன் தண்டிக்கல? நீ பெரிய இறைநேசரா வாழ்றதுலாம் கிடையாது, அல்லது உன்னுடைய பாவங்களுக்கு நீ பாவ மன்னிப்பு கேட்டங்கிறதெல்லாம் கிடையாது. உன் தாய் மன்னித்துக் கொண்டிருந்தான். எனவே இனிமேல் பெரும்பாவம் பக்கம் சென்று விடாதே, ஆபத்துன்னு சொன்னாங்க. இந்த வச்சு அக்கர்கள் இறந்து விட்டால் நாம் என்னென்ன செய்யணும் என்பதை ஹதீஸுக்கு விளக்கம் சொல்லுகிற முஹத்தீஸ்கள் வரிசைப்படுத்துகிறார்கள். முதலில் என்ன ராஜிஊன் சொல்லணும், இரண்டு அது காசு பணம் கொடுக்கறதா இருக்கலாம், அல்லது வேற ஏதாவது வேலைகள் செய்யறதா இருக்கலாம், சில பொருட்கள் தேவைப்படும் வாங்கிட்டு வர்றதா இருக்கலாம், அல்லது ஆலோசனையா இருக்கலாம். எந்த வகையில எல்லாம் முடியுமோ அந்த வகையில எல்லாம் நம்ம ஆலோசனை செய்யணும், ஒத்தாசை கொடுக்கணும். அடுத்து அந்த மையத்துக்கு தேவையான காரியங்கள்லையும் நம்ம கூட இருக்கணும், ஜனாசால கூட இருக்கணும், தொழுகையில தஃபன் பண்ணும்போது எல்லாம் கூட இருக்கணும். இறுதியா அந்த வீட்டுக்காரவங்க சோகமா இருந்தா அவங்களுக்கு சபுருன் ஜமீலுங்கிற பொறுமை அல்லாஹ் தரணும் அப்படிங்கிறதும் கேட்கணும். இவ்வளவு நாம செய்யணும். இது நமக்கு கிடைக்கிற மூன்றாவது படிப்பினை. மௌத்தாகிற வீடுகளில் நாம் செய்ய வேண்டிய காரியங்கள், மௌத்தான நபர்களுக்கு நாம் செய்ய வேண்டிய ஹக்குகள்ல இதெல்லாம் முக்கியமானது.
நான்காவது, அடுத்தடுத்த வினாடிகளை அர்த்தம் உள்ளதா வாழ நாம முயற்சிக்கணும். அவங்க நேற்று இந்நேரம் எப்படி எப்படியெல்லாம் வாழணும்னு கற்பனை பண்ணாங்களோ அந்த கற்பனைகள்லாம் சுக்குநூறாக போயிடுச்சு. நீங்கள் நிறைய செய்திகள் இது சம்பந்தமாக நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஒரே குடும்பத்தை சேர்ந்த 5 பேர் இறந்து போயிருக்கிறார்கள். லண்டனில் ஒரு கணவர் வேலை செய்கிறார். இந்தியாவில் மனைவி உயர்ந்த வேலை பார்த்துக்கிட்டு இருந்திருக்கிறாங்க, டாக்டராகவே இருந்திருக்கிறாங்க. இவங்களுக்கு 3 பிள்ளைகள். ரொம்ப நாளாக அவர் அங்கே போய் வேலை செஞ்சுக்கிட்டு இருந்தவர் தன்னுடைய குடும்பத்தை அங்கேயே கொண்டு போய் செட்டில் ஆக்கிடணும்னு முயற்சி பண்ணார், கடுமையாக உழைச்சாரு. இப்போ பெரிய செல்வந்தர் ஆயிட்டாரு. மனைவி பிள்ளை அங்கேயே வச்சுக்கணுன்ற நோக்கத்தில் மனைவி 2 நாளைக்கு முன்னதாக வேலையை ரிசைன் பண்ணுறாங்க. குழந்தைகளோடு அவர் கடைசியாக எடுத்த ஃபோட்டோவை ஏர் இந்தியா விமானத்தில் இருந்தே போட்ட ஃபோட்டோ ஒன்று இருக்குது. ஒருத்தர் அழகா எழுதியிருந்தார், அடுத்த 5 நிமிடங்களுக்குள் என்ன ஆகும் என்பதை தெரியாமல் இவ்வளவு சிரிப்பை முகத்தில் வைத்திருக்கிறார்கள் அப்படின்னு. அப்போ நம்முடைய கொடுத்திருக்கிற ஒவ்வொரு வினா பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அல்லாஹ்வுக்கு கொடுக்கிற அருட்கொடை அவனுக்கு கொடுக்கிற நிமிடங்கள், அவனுக்கு கொடுக்கிற வாழ்க்கை, அதை மனிதன் ரொம்ப அற்புதமாக பயன்படுத்தணும். அல்லாஹ் இருக்கக்கூடிய இந்த நிமிடங்களை வினாடிகளை வீண் செய்து விடக்கூடாது. எத்தனையோ ஆண்டுகள் வாழ்ந்து விட்டோம். எத்தனை அல்லது மணி நேரங்களை அல்லது ரொம்ப நல்லவராக எத்தனை நிமிடங்களை நாம் வீணாக்கி இருக்கிறோம் என்பதை யோசித்து பார்க்க வேண்டும். நம்முடைய வாழ்க்கையில கடந்து அல்லாஹ்வின் பொருத்தம் இல்லாத கூடாது என்பதில் நாம் கவனமாக இருக்கணும். மத்தியில் கலீஃபா தினமும் வர என்னென்ன காரியங்களை செய்தோம் என்று எழுதுவார். அதில் என்னென்ன தரக்கூடிய காரியங்கள், எதுவெல்லாம் நன்மை தராத காரியங்கள், எதெல்லாம் வீணான காரியங்கள் அப்படின்னு தரம் பிரிப்பார்கள். வீணான அவர்கள் குறிப்பெடுத்து வைத்து இனிமேல் இதை செய்யக்கூடாது என்று உறுதி பூண்டு கொள்வார்கள். அடுத்த நீங்க மௌத்தாவதுக்கு முன்னாலேயே மழை கேள்வி கணக்கு கேட்கறதுக்கு முன்னாடி கேட்டுக்கங்க அப்படிலாம் சொல்லுவாங்க. இதுவே அல்லாஹ் நமக்கு கொடுத்திருக்கக்கூடிய இந்த வாழ்க்கை ரொம்ப அற்புதம், கிடைக்கவே கிடைக்காத ஒன்று. எத்தனையோ கோடி செய்யலாம், என்னென்ன வேண்டுமானாலும் வாங்கலாம், உடல் உறுப்புகளை கூட நீங்கள் வாங்கலாம். மனிதன் மூச்சு காத்தை வாங்க ஆரம்பித்து விட்டார், உடல் உறுப்புகளை வாங்க ஆரம்பித்து விட்டார். பிளாஸ்டிக் ஹார்ட் வந்துருச்சுன்னு சொல்றாங்க. மனிதன் இதயமே கெட்டு போயிட்டாலும் வாழ முடியும், பிளாஸ்டிக் ஹார்ட் நாங்க கண்டுபிடிச்சிட்டோம் எல்லாம். ஆனால் அல்லாஹ் இந்த வினாடிகள், நமது வாழ்க்கையில் இருக்கக்கூடிய மணித்துளிகள், இது மீண்டும் கிடைக்கவே பெறாத ஒன்று. எனவே வரக்கூடிய நாட்களை நாம் முயற்சி செய்ய வேண்டும். இதுவெல்லாம் நாம நேற்று நடந்த கோர விபத்தினால நமக்கு கிடைக்கிற சில படிப்பினைகள். கடைசியா இது நமக்கு வராமல் இருப்பதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும்? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், நீங்க மனுஷரா பிறந்துட்டீங்க, முஸ்லீமாக வாழ்றீங்க, குர்ஆனை ஓதுறீர்கள், குர்ஆனை ஓதி உங்களுடைய உள்ளம் திடமாக இருக்குது, விதியை ஏத்துக்கிட்டு இருக்கிறீங்க, எத்தனை இருந்தாலும் அல்லாஹ் தான் அவன் நீக்குவான் என்ற உறுதியோடு நீங்க இருக்கிறீங்க. இது எல்லாரும் சில சூறாக்கள், சில துஆக்களை கற்றுக் கொடுத்து இதை நீங்க ஓதிக்கிட்டே இருந்தீங்கன்னா உங்களுடைய உடல் ஆரோக்கியம் கிடைக்கும், நீடித்த ஆயுள் கிடைக்கும், திடீர் மரணங்கள் துர்மரணங்களிலிருந்து உங்களுக்கு பாதுகாப்பு கிடைக்கும் அப்படின்னு சில சூறாக்களையும் சில துஆக்களையும் நமக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறார்கள். அதுல முதலாவது சூரத்துல் பக்ரா. திருக்குர்ஆன்ல ஃபாத்தியா சூராவுக்கு பிறகு வரக்கூடிய சூரத்துல் பக்ரா கிட்டத்தட்ட 2.5 ஜுஸுக்கள், 75-80 பக்கங்களுக்கு மேல வரும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த சூராவுக்கு நிறைய சிறப்புகளை சொல்லியிருக்கிறார்கள். இக்ரா சூரத்துல் பக்ரா, சூரத்துல் பக்ரா உங்கள் வீடுகளில் ஓதுங்கள். ஏனென்றால் அதை எடுத்துக்கொள்வது என்றால் ஓதுவது என்ற அர்த்தம். அந்த சூரா எடுத்துக்கொள்வது பரக்கத்தாகும். நீங்க எதுல எல்லாம் நினைச்சு நீங்க அதை ஓதுறீங்களோ அதுல எல்லாம் பரக்கத்து ஏற்படும். எனக்கு கடன் அதிகமா இருக்கு, கடன் தீரும் நினைச்சு ஓதுறீங்கன்னா கடன் தீரும்.
இருக்கு, வியாபாரம் அதிகமாகணும்னு நினைச்சீங்கன்னா அது பக்கரா சூரா ஓதுனீங்கன்னா வியாபாரம் அதிகமாகும். எனக்கு திடீர் செலவுகள், அனாவசிய செலவுகள், ஆஸ்பத்திரி செலவுகள் வருது, அதெல்லாம் இல்லாம போகணும்னு நினைச்சு பக்கரா சூரா ஓதுனீங்கன்னா அது நடக்கும். எனக்கு பரக்கத்து வேணும்னு கேட்டு ஓதுனீங்கன்னா நடக்கும். பரக்கத்து வேண்டும் என்று கேட்டால் நடக்கும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படி சொல்றாங்க, இந்த சூரா அப்படின்னா அதை பரக்கத்தாக பெற்றுக்கொள்வார். அடுத்து முக்கியமான வாசகம், வ தர்கஹா ஹஸ்ரத்துன், யார் அதை ஓதாமலேயே இருக்கிறாரோ அது அவருக்கு நஷ்டமாகும். ஒரு சூறாவை சொல்லி இதை நீங்க ஓதுனீங்கன்னா பரக்கத் அப்படின்னு மட்டும் முடிச்சிருந்தா, ஓதலன்னா பரக்கத் இல்லை நஷ்டமும் இல்லைன்னு வச்சுக்கலாம். ஆனா பக்ரா பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பரக்கத்து விட்டீங்கன்னா நஷ்டம். அது காரணம் பின்னாடி சொல்றாங்க, ஒலா தஸ்ததியூஹல் பத்தலா. இந்த சூரா பெரிய சிறப்பு தன்மை ஒன்று இருக்குதுன்னா, உங்கள் மீது சூரியப்பட்ட சூனியம் செயல்படாது. சூரத்துல் பக்ரா எந்த வீட்டில் ஓதப்பட்டு கொண்டே இருக்கிறதோ அந்த வீட்டில் உள்ளவங்களுக்கோ அந்த வீட்டுக்கோ யாராவது சூனியம் வைத்தால் எந்த விதமான பாதிப்பையும் தராது என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. ஆனால் தினமும் நாம் ஓத வேண்டும் இல்லையா அந்த சூறாவை? இரண்டாவது சூரத்துல் வாக்கியா, சூரத்துல் யாசீன். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தினமும் ஃபஜ்ருக்கு பிறகு யாசீன் சூரா ஓதுவதற்கும், மக்ரிபுக்கு பிறகு சூரத்துல் வாக்கியா ஓதுவதற்கும், இன்னும் சில சூறாக்களை கூறி இன்னென்ன வக்திகளை ஓதுவதற்கு அதிகமாகும், ஆயுள் அதிகமாகும், துர்மரணங்கள் நிகழாது, நிம்மதியான வாழ்க்கை கிடைக்கும், நாம் என்னவெல்லாம் எதிர்பார்க்கிறோமோ அது எல்லாவற்றையும் இந்த சூறாக்களுக்கு சொல்லியிருக்கிறாங்க. இந்த சூறாக்களையும் நாம் அனுதினமும் ஓத முயற்சி செய்ய வேண்டும். முயற்சி தான் செய்ய முடியும். நான் கேட்கிறேன், வருத்தத்தோடு கேட்கிறேன், எத்தனை பேரால் அமர்ந்து இந்த சூறாக்களை எல்லாம் ஓத முடியும்? சூரத்துல் பக்ரா 2 ஜூஸு, சூரத்துல் யாசீன் காஜூஸுக்கு மேலே, சூரத்துல் வாக்கியா அது அதை விட சின்னது தான். ஓத முடியுமா நம்மளால்? குர்ஆன் ஓத தெரிஞ்சு எத்தனை பேர் இருக்கிறோம்? வாழ்க்கையில் எத்தனை தடவை சூரத்துல் பக்ரா ஓதி இருப்போம்? சூரத்துல் பக்ராவை வந்து அனுதினமும் எப்பயாவது ஓதுனாலும் பரவாயில்லை. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, சூரத்துல் பக்ரா வந்து ஓதாமலேயே இருந்தால் அந்த வீடு நஷ்டத்திற்குரிய வீடுன்னு வருது. இப்போ நம்ம வீடு எந்த வீடு? ஓத முடியுமா நம்ம? இல்லை முயற்சி தான் நம்ம எடுத்திருக்கிறோமா? திருக்குறள் முயற்சியில் இருக்குது. சரி, பெரிய பெரிய சூறாக்கள் எல்லாம் விடுங்க, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தெரியாதா நம்மை போன்றவர்கள் எல்லாம் இருப்பார்கள் என்று இன்னும் கொஞ்சம் சின்னதாக சொல்றாங்க. யா ஹய்யூ யா கய்யூம் பி ரஹ்மத்திக அஸ்தகீஸ் அஸ்லிஹ் லி ஷஅனி குல்லா ஃபலா தகில்னி இலா நஃப்ஸி தர்ஃபத ஐன். ஒரு 2 வரி குல் ஹுவல்லாஹ் சூரா பெருசு இந்த துவா. சஹாபாக்கள்ல பல பேர் அறிவிக்கிறாங்க இந்த ஹதீஸை, இந்த துவாவை எப்படி அறிவிக்கிறாங்கன்னா, எப்போ அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் திடுக்கமுடுவார்களோ, எப்போ துன்யா பெருமானாருக்கு நெருக்கடியாக அமையுமோ, வேற எப்போ உணர்வார்களோ, எதிரிகளின் தொல்லை அப்ப எல்லாம் ஓதக்கூடிய துவா இது. அதுக்கு அர்த்தம் என்ன தெரியுமா? யா ஹய்யூ நித்திய ஜீவனே, நிரந்தரமானவனே, பிரஹ்மத்திக உன்னுடைய ரஹ்மத்தை நான் ஆசிக்கிறேன், நான் கெஞ்சுகிறேன். அஸ்லிஹ் லி ஷஅனி குல்லா, என்னுடைய எல்லாரையும் எனக்கு இலா நஃப்ஸி தர்ஃபத ஐன், கண் சிமிட்டும் நேரம் கூட என்னை என் பொறுப்பிலேயே விட்டு விடாது, உன் பொறுப்புல என்னை எடுத்துக்கோ அப்படின்னு அர்த்தம். இந்த துவாவையாவது நான் மனப்பாடம் பண்ணி தொடர்ச்சியா ஓதி வரணும். இதுவும் ஓத முடியலையா? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, யா ஹன்னான் யா மன்னான். அல்லாஹ்வுடைய 99 திருநாமங்களில் இந்த 2 ரொம்ப முக்கியமான இடத்துல இருக்கு. யா ஹன்னான் யா மன்னான், இந்த 2 அல்லாஹ்வின் பெயரையும் நமக்கு தோணும் போதெல்லாம், நம்ம சும்மா இருக்கும் போதெல்லாம் சொல்லிக்கிட்டே அல்லாஹ் நம்மை அவன்பால் நெருக்கமாக அழைத்துக் கொள்கிறான். நமக்கு சோதனைகள் வராது, இந்த உலக வாழ்க்கை இன்பமயமானதாக இருக்கும். நம்ம என்னவெல்லாம் வேணுமோ அதை நம்ம மனசுல நினைச்சுக்கிட்டு இதை சொல்லிக்கிட்டே இருக்கலாம். என் மனசுல எனக்கு ஆரோக்கியம் வேணும்னு இருக்கு, யா ஹன்னான் யா மன்னான். எனக்கு கடன்கள் இருக்கு மனசுல, யா ஹன்னான் யா மன்னான். யா ஹன்னான் யா மன்னான். என் குடும்பத்துக்கு எல்லாம் தீரணும், யா ஹன்னான் யா மன்னான். துர்மரணம் வரக்கூடாது, யா மன்னான். அவ்வளவு சிறப்பான துஆக்களும் சூறாக்களும்
இன்னும் எவ்வளவோ சொல்லப்பட்டிருக்கின்றன. நான் ரொம்ப இலகுவானதை உங்களுக்கு சொல்லி தந்திருக்கிறேன். இறுதியாக ஒரு விஷயம், பெரிய பெரிய வலிமார்கள் குர்ஆன் ஓதுறது சம்பந்தமா ஒரு விஷயம் சொல்றாங்க. எனக்கு இப்போதான் அந்த செய்தி பட்டது, ஆச்சரியமாக இருந்தது. எந்த முஸ்லிம் திருக்குர்ஆன் ஓதுவதை விட ஆசை கொள்கிறானோ அவன் உள்ளத்தில் நயவஞ்சகம் என்கிற நிஃபாக்கியத் இருக்கிறது என்று சொல்கிறார். நீங்க வேற படிக்கிறது ஹதீஸ் கிதாபா கூட இருக்கலாம். முஸ்லிம் நூல் என்று நீங்கள் பட்டியல் எடுத்தால் திருக்குர்ஆன் அது நபி சஹீஹுல் புகாரி இருக்கட்டும், திருக்குர்ஆன் நபி நீங்கள் அதிக நேரம் நயவஞ்சகத்தனம் குடியிருக்கிறது என்று அர்த்தம். எனவே முஸ்லிமானவன் திருக்குர்ஆனோடு தான் நேரம் செலவழிக்க வேண்டும் என்று சொல்லுகிறார்கள். அல்லாஹ் அப்படிப்பட்ட சிறந்தவர்களை நம் அனைவரையும் ஆக்கி அருள் புரிவானாக. வாழும் காலமெல்லாம் நல்ல ஆரோக்கியமும் நீடித்த ஆயுளும் பெற்று வாழக்கூடியவர்களாக நம்மை ஆக்கி அருள் புரிவானாக. துர்மரணங்களிலே இருந்து நம் அனைவரையும் பாதுகாத்து அருள் புரிவானாக. நம் குடும்பத்தார் அனைவரையும் பாதுகாத்து அருள் புரிவானாக. சிறு வயது மரணங்களிலிருந்தும் நம் அனைவரையும் பாதுகாத்து அருள் புரிவானாக. எல்லா வகையான உயிர்கொல்லி நோய்களிலிருந்தும் முடக்கிவிடக்கூடிய படுக்கையில் ஆக்கிவிடக்கூடிய நோய்களில் இருந்தும் அல்லாஹ் நம் அனைவரையும் பாதுகாத்து அருள் புரிவானாக. ஆமீன். வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹ்.